என்னங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்னங்க உங்களை தாங்க. ஏன் இப்படி பதட்டமா எதையோ தேடுறீங்க? ஒண்ணும் இல்ல, நீ கொஞ்சம் இரு. கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சது? இது என்னோட கை விரல். ஏன் விரல் எதுக்கு இந்த மாவுல தேடுறீங்க? அது ஒன்னு காணோம், அததான் தேடிட்டு இருந்தேன். நீங்க தேடுறது காணாம போனது எப்படிங்க இந்த மாவுக்குள்ள கிடைக்கும்? அது அப்படிதான் லட்சுமி, அது இந்த மாவுல தான் இருக்கு. ஐயோ, இந்த மாவுல அப்படி என்னங்க இருக்க போகுது? அந்த பேப்பர் இந்த மாவுல விழுந்துருச்சு போல இருக்கு. அதனாலதான் அண்ணா இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். என்னங்க நீங்க விடுங்க, என்ன மாவு கொஞ்சம் கலக்க விடுறீங்களா? அது கிடைச்ச உடனே நீ உன் வேலையை பாத்துக்கோ, கொஞ்சம் இரு. என்னங்க வேணும் உங்களுக்கு? உனக்கு தெரியாது. இங்க பாருங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க, என்ன என் வேலையை பார்க்க விடுங்க. லக்ஷ்மி, ஐயோ என்னங்க இது? அந்த ஷீட் வேற இப்ப மிஸ் ஆயிடுச்சு. அதுல மனிஷா என்ன எழுதியிருக்காளோ என்னவோ. லக்ஷ்மி, நீங்க 2 பேரும் லவ் பேர்ட்ஸ் மாதிரி வெளியில போய் பறக்கிறத பார்க்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்குமா. ஏதோ நாங்க சொல்லிட்டோங்கிறதுக்காக போயிட்டு வராம கொஞ்சம் முந்தானையில அவனை முடிச்சு போட முயற்சி பண்ணுமா. உங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த 3 முடிச்சோட பந்தம் இன்னும் தொடங்கல. அதனாலதான் உங்களோட இந்த வாழ்க்கைக்கு இத்தனை பிரச்சனைகள், எத்தனை தொல்லைகள். அதனால அவன் மனசுக்குள்ள நீ வர்றதுக்கு எப்படியாவது முயற்சி பண்ணு, புரிஞ்சுதா? இந்த சஞ்சனா எங்க? இன்னும் ஆளை காணோம். அவ வீட்ல இருந்து இந்த இடம் ரொம்ப தூரம் கூட இல்லையே. வந்துட்டியா? நல்ல வேலை. உனக்கு இவ்ளோ தூரம் வர்றதுக்கு கூட ஏன் லேட் ஆகுதுன்னு எனக்கு புரியல சஞ்சனா. இங்க விஷயம் டிஸ்டன்ஸ் பத்தி இல்லப்பா, என் வீட்ல இருக்கிற ஃபோக்கஸ். எங்க போனாலும் இவ எங்க போறா, என்ன பண்றான்னு அவங்க பிரெயின் எப்பவும் பைனாகுலர் மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஐயோ, எப்பவும் வீட்டை பத்தி தான் பேச்சா? நம்மள பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டேன்ல. நான் இப்ப உன் கூட இருக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்னா அப்புறம் எல்லாரும் நம்மள பார்த்து இறக்கப்படுற நிலைமைக்கு ஆளாயிடுவோம். சரி சரி, எதுக்கு நீ முதல்ல வர சொன்ன அத சொல்லு. அது ஒண்ணும் இல்ல சஞ்சனா, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்ல. அதுக்கு பிபிஎஸ்னு ஒரு புது ரெசார்ட் ஓபன் பண்ண போறாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து அங்க போலாம். ஐயோ, இவ்ளோ தூரம் நான் இங்க வர்றதுக்கே திருட்டுத்தனமா வந்திருக்கேன். நீ என்னடானா ரிசார்ட்னு வேற சொல்ற. அங்க எவ்வளவு ரிஸ்க் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ரிஸ்க் எல்லாம் எடுத்துதான் ஆகணும் சஞ்சனா. ரிசார்ட்ல ஏதோ ஸ்பெஷலா பிளான் பண்ண போறேன்னு மனிஷா சொன்னா. மித்ராவும் ரொம்ப ஆர்வமா கிளம்பி போயிட்டு இருக்கான்.
லக்ஷ்மி இன்னும் எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா. இத வந்துட்டேங்க. அங்க மனிஷா வேலண்டைன்ஸ் டேய வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான். இங்க மித்ரா லக்ஷ்மியோட வேற ஒரு லவ் ட்ராக்ல போயிட்டு இருக்கான். இங்க என்ன நடக்குது? வந்துட்டேங்க. போலாமா? பாத்தீங்களாமா, ம்? மித்ராவும் லக்ஷ்மியும் ஜோடியா வெளியே போறப்போ பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. இவங்க 2 பேருக்கு ஜோடி பொருத்தம் அந்த மாதிரி மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்கல்ல, அது இவங்களுக்கு தான் பொருந்தும். மித்ரா மனிஷாவை பார்க்க போகாம லக்ஷ்மிய கூட்டிட்டு எங்க போறான்? மித்ரா, எங்கேயோ கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமா சித்தி, நானும் லக்ஷ்மி சேர்ந்து ரெசார்ட்டுக்கு போறோம். வேலண்டைன்ஸ் டேக்காகவா? அதாவது அந்த ரெசார்ட் ஆளுங்க வந்து இன்னைக்கு ஓப்பனிங் இருக்குன்னு எங்க 2 பேரையும் கெஸ்டா இன்வைட் பண்ணிருக்காங்க. அதான் போறோம். என்ன ரெசார்ட் அது? பிபிஎஸ்ங்கிற ஏதோ புது ரெசார்ட்டா? வேலண்டைன்ஸ் டே அதுவுமா பிபிஎஸ்ன்ற ரெசார்ட் ஓபன் பண்றாங்க. மித்ராவை நான் அங்கதான் கூட்டிட்டு போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப அங்கதான் கிளம்பிட்டு இருக்கோம். மனிஷாவும் பிபிஎஸ் ரெசார்ட் தான் சொல்லியிருக்கா. இப்ப இவங்களும் அங்கதான் போறாங்க. இந்த விஷயம் மனிஷாக்கு தெரியுமா தெரியாதா? உடனே ஃபோன் பண்ணி சொல்லணும். ம். சரி மித்ரா, பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே சித்தி. ஓகே டாட், அப்ப நாங்க கிளம்புறோம். சரி மித்ரா. அம்மா லக்ஷ்மி, வந்ததும் திருஷ்டி எடுக்க சொல்லுமா. உங்க 2 பேரையும் ஜோடியா பார்க்கும்போது பார்க்கறவங்க எல்லாரும் கண் சிமிட்டாம உங்களே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சரி சரிம்மா, நீங்க கிளம்புங்க. பாய் பாட்டி. பாய். அம்மா அம்மா அம்மா, கனவு கண்டது போதும், கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வாங்க. நீங்க கனவுல பார்த்த ரியாலிட்டி அங்க இல்ல, கொஞ்சம் அங்க பாருங்க.